ஃபயர், ஒரு லியோ எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். லோகேஷ் கனகராஜ் இது கொஞ்சம் இதா நார்மலா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு ட்ரைலர், பெருசா எனக்கு தோணல. பட் படத்தை வந்து நம்ம ப்ரமோட் வந்து பண்ணக்கூடாது, நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் இது பண்ணிக்கிறேன். இன்னும் இல்ல, அது லோகேஷோட படமே இருக்கு, ரஜினி படமே இல்ல அது ஹைப்லாம் நல்லா இருந்து சூப்பரா, எல்லாரும் தலைவர் சொன்ன எல்லாமே ஹைப்ல பக்கா வருது. ஆனா என்னன்னா இது லோகேஷ் படம், இது ரஜினி படம் இல்ல. அந்த வலிச்சுன்னு வரா இருப்பாரு சீனு, அது ஒண்ணு போதுமே நம்மளுக்கு. அது ஒரு சீன் அப்படி வந்து போனாவே போதும், அதுதான் ரஜினி. சூப்பரா இருக்கும். 1000 கோடி கண்டிப்பா அடிக்கும் அந்த படம், அவ்வளவுதான். 1000 கோடி தெரியல, ஆனா அவங்க 500 எல்லாம் ஈஸியா அடிச்சிருவாங்க. தலைவர் ஒருத்தரே போதுமே இதெல்லாம் அடிக்கிறதுக்கு. 1000க்கு மேலே அடிக்கணும், தலைவன் வந்தாலே அடிக்கணும். தலைவன் வேற லெவல்ல பண்ண போறாரு, கண்டிப்பா அடிச்சிடும். 1000 கோடிலாம் தெரியலங்க, எங்களை பொறுத்தவரை தலைவரை பார்த்தா போதும் எங்களுக்கு, அவ்வளவுதான். 1000 கோடி 2000 கோடிலாம் தேவையில்லை. ஏன்னா குழந்தைல சின்ன தலைவர் ஃபேனு, அவரை பார்த்து வளர்ந்தோம். அதனால அவரை பார்த்தா அப்போ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அவரை பார்த்துட்டு அந்த என்ஜாய்மெண்ட் அது போதும் எங்களுக்கு, அவ்வளவுதான். அவர் சிரிப்பு, அந்த ஸ்டைலு அது போதும் எங்களுக்கு, அந்த பார்வை அது போதும் எங்களுக்கு. எனக்கு எப்பவுமே அந்த பீடி தம்மை விட பீடி அடிச்சுட்டு உதட்டில பண்ணிட்டு வரதான் ரொம்ப பிடிச்சது. அப்படி வந்துட்டு வரல, அதெல்லாம் சான்ஸே இல்லை, சூப்பரா. నాగార్జున సూపర్. రోలెక్స్ వాచ్ చేశాడు నాగార్జున, కింగ్ నాగార్జున దుబాయ్ నుంచి గోల్డ్ వాచ్, ఢిల్లీ எங்க நாகார்ஜுன సారీ డైమండ్ వాచ్, கிங் நாகார்ஜுன. 100 பாஷாவுக்கு சமம் ஒரு கூலியா, அந்த மாதிரி பண்றாங்கண்ணா, செம்மையா இருக்குதா கூலி. அடியில அவர் தெலுங்கு ஆக்டர் ஒருத்தர் பாரு பார்த்தீங்களா, அவர் சொன்னார். படம் இருந்த ஹைப்புக்கு அவங்க ட்ரெய்லர் விடாம இருந்தா இன்னும் ஹைப் இருந்திருக்கும். இன்னும் ஒரு சிங்கிள் நல்லா அந்த பவர் ஹவுஸ் மாதிரி சிங்கிள் விட்டு அவர் ட்ரெய்லர் விடாம இருந்தா அந்த ஹைப் அப்படியே மெயின்டைன் ஆயிருக்கும். இது தெரியல. ஃபர்ஸ்ட் கிளாஸா அந்த டயலாக் சொல்ல, அவெல்லாம் சொல்லவே கூடாது. நம்ம இது நீங்க கேட்கறது வேஸ்ட் தான். தலைவர் பண்ணலாம், அப்படி பார்த்து அப்படி வந்தவனே தலைவர் தான் என்னைக்குமே. எனக்கு 50 வயசு ஆகுது, இன்னமும் வரம்ப பார்க்கணும், முகத்தை பார்க்கணும், போயினே இருக்கணும், அவ்வளோதான். வாட்ச் வாங்கிக்கிறோம் எல்லாம், பேட்டரி டிக்கெட் புக் பண்ணல, என்னைக்கு போனாங்கன்னா அந்த வாட்ச் நாங்கள் தோலில் தான் போட்டுவோம். ஆளுக்கு 20 வாட்ச் வாங்கிக்கிறோம். சட்டை ஷூ எல்லாம் அதே மாதிரி தான். கண்டிப்பா 1000 கோடி அடிக்கும். அவர் தானே எல்லாத்துலயுமே தமிழ் சினிமால ஃபர்ஸ்ட் ஒரு ரெக்கார்டையுமே ஸ்டார்ட் பண்றது தலைவர் தான். கண்டிப்பா 1000 கோடியும் அவர் தான் ஸ்டார்ட் பண்ணுவாரு. படம் கண்டிப்பா வந்து பெரிய ஹிட் ஆகும். சின்ன ரிக்வெஸ்ட், பிஜிஎம் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணுங்க, ஓகே அனுபவித்து. ஏன்னா வந்து தேவா சார் பண்ணுங்க, ஓகே. தேவா சார்லாம் பாஷாலாம் எங்கேயும் குறிப்பிட்டாரு தலைவர், அது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு பாஷாலாம் வந்து வேற லெவலு பண்ணுது. ஸோ அடுத்த படத்துக்கு ஜெயலலிட்டுக்கு வந்து நல்லா பண்ணுங்க பிஜிஎம், ஓகே. ஏன்னா விக்ரம்லாம் நல்லா பண்ணீங்க, ஆனா இதுல பண்ணீங்க இல்லையா, லியோ மோசம் பண்ணிட்டீங்க, இதுல நல்லா பண்ணுங்க. நிறைய படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹீரோக்கு தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. ஹீரோவை தாண்டி மற்ற கேரக்டர்ஸ்க்கு எதுவுமே வந்து பார்த்தா ப்ரையாரிட்டிஸ் கொடுக்க மாட்டேங்காங்க. அதுலயே வந்து சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கே போர் அடிச்சிடும். என்னதான் தலைவர் படமா இருந்தாலும் பெரிய ஆர்டிஸ்ட் படமா இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுக்கறது தான் இப்போ நாங்க பார்த்துட்டு இருக்கோம். கண்டென்ட் ரியடா கதை இருந்தா ஓகே, பட் இது ஒன்லி ரஜினி படமா இருந்தா இட்ஸ் நாட் பாசிபிள். பட் இது கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிமா இருக்கும்னா நம்புறேன். தலைவர் தான் எப்போதும் போல உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு. கடைசியா அவரோட அந்த ஹியூமர் சென்ஸ், அதே மாதிரி ஃபிளாஷ்பேக் கேரக்டர் இருக்கும் போல, அதுதான் வெயிட்டிங். ரொம்ப நல்லா இருந்துச்சு. தலைவர் இருந்தாலே ஆல்ரெடி எக்ஸ்பெக்டேஷன் தான். ஸோ எப்போதும் போல எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ட்ரெய்லர் வந்து எனக்கு வந்து ஆஃப்டர் மிஸ்டர் பாரத் சத்யராஜ் சாரும் தலைவரும் வந்து பண்றாங்க அந்த படம் வந்து. ஏன்னா ஒரு மிஸ்டர் பாரத் படம் வந்து வேற லெவலு தெரியும் உங்களுக்கு, 86 வந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 35 இயர்ஸ் கழிச்சு 2 பேரும் ஒன்றா பண்றாங்க. அது படம் கண்டிப்பாக எதிர்பார்க்குறேன். ஆஃப்டர் இவரு நாகேஸ்வரன் ட்ரெய்லர் நல்லா தானே இருந்துச்சு, ஆனா ரொம்ப எதிர்பார்த்த அளவுக்கு பெருசா ஓரளவுக்கு ஸ்லோவா போகுது. பட் ஆனா எப்படியும் தலைவர் படம்லாம் பயங்கரமா தான் இருக்கும். அனிருத் வர மியூசிக், அது அவர் சீக்கிரம் காட்டிட்டு எல்லாம் வீட்டுக்கு போயிடுவாங்களே இருந்து, அவர் பொறுமையா வந்தாதான் பண்ணு. அதுவும் அவரோட கிளாஸுக்கெல்லாம் படம் ஃபர்ஸ்ட் ஹாஃபே 100 நாள் ஓடும், செகண்ட் ஹாஃபே 200 நாள் ஓடும். ஃபர்ஸ்ட் வந்த பாட்டு அந்த இதுக்கே அரங்கம் அதிரட்டுமே அதுக்கே பயங்கரமா இருந்ததுண்ணா. எல்லாமே படம் பயங்கரமா ஓடிடும். இவரு ஆடி லான்ச்ல நடத்தவே தேவையில்ல நான் தலைவருக்கு வச்சுரும். தலைவன் படத்துல எக்ஸ்பெக்டேஷன் இல்லைன்னா எப்படின்னா சூப்பரா இருந்துச்சு, மாசா இருந்துச்சு. இதெல்லாம் விட இப்ப நான் தலைவரை உள்ள பாத்துட்டு வந்தேன், பக்கா மாசா இருந்துச்சு. ஏதோ லோகேஷ் கனகராஜ் ஏதோ பண்றாரு, எதையோ கனெக்ட் பண்றாரு. ஆனா அந்த படம் ரிலீஸ் ஆனாலும் தெரியும் என்னன்னு. தலைவரை இப்பயே எல்லாத்துலயும் நிறைய காமிச்சிட்டாங்க, அப்புறம் சுவாரஸ்யமே இருக்காது இல்லைன்னா. அதனாலதான் கண்டிப்பா படம் வந்து பண்ண முடியல, எல்லாமே அன்பிரடிக்டபிளா இருக்கு. எதாவது சொல்ற டைலாக் ஓரியன்டா போயிட்டு இருக்கு, எல்லாமே பிடிச்சு எங்கேயுமே பண்ண முடியல. ஆனா பாக்குறதுக்கு மேசிவா இருக்கு. போய் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். பட் இங்கேயே டிக்கெட் கிடைக்கல, அதுக்கு டிக்கெட் கிடைக்குமான்னு தெரியல. 1000 ரொம்ப வருஷமா அதான் சொல்லிக்கிட்டு இருக்கோம், நம்ம அச்சீவ் பண்ணுவோம் நம்புறேன். நிறைய பேர் நடிச்சிருக்காங்க, பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ட்ரெய்லரை பார்த்த வரைக்கும் எனக்கு எப்படி இருந்ததுன்னா, இவர் வந்துட்டு சத்யராஜ சாவடிச்சிடறாங்க, அதனால இவர் உள்ள வராரு, என்ன நடக்குதுன்னொடனே அவர் அந்த ட்ரக் வேர்ல்டுக்குள்ள போயிடுறாரு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ இது எப்படி போகுதுன்னு தெரியல. என்ன இவர் இந்த அமீர் கான்னு சொல்லாம இருந்திருக்கலாம் நான் படத்துல நடிக்கிறேன்ட்டு.
அவர் சொல்லிட்டதுனால அவர் கேரக்டர் பெருசா அந்த கூஸ் பம்ப்ஸ் இல்ல. தலைவர் எப்படி காட்டினாலும் மாஸ் தானே அவரு. அவங்கதே சொல்லிட்டாங்களே காக்கா வேற குருவி வேற, நம்ம ஏன் ரெஃபரன்ஸ் எல்லாம் சேர்க்கணும். அந்த தளபதியா? சாரிண்ணா. அதுதான் அந்த அரங்கம் அதிரட்டுமே அதுலயே தெரிஞ்சிருச்சேண்ணா. அவர் தான் சொல்லிட்டாரு தளபதி மாதிரி ஒரு படம் போடணும் தலைவருக்குன்னு. அதனால அப்படிதான் இருக்கும். ஏதோ சயின்டிபிக் மாதிரிலாம் இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் பெருசா எக்ஸ்பெக்டேஷன் நல்லாவே இல்லை ட்ரைலர். படம் ட்ரைலர் பார்க்கும்போதே ஓரளவுக்கு தான் இருக்கும்போ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. பட் நல்லா இருக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். நல்லா இருக்கும். நிறைய ஃபைட் இருக்கு ஆஸ் யூஷுவல். அதே மாதிரி தலைவர் பார்த்தீங்கன்னா கூலியா இருந்ததா லைக் ஸ்டார்டம் ஆகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். கம்மியாக தான், பெருசாலாம் இல்லை. கம்மியாக தான் எக்ஸ்பெக்ட் பண்றேன், பெருசா இல்லை தலைவர். ட்ரைலர்ல அவர் காட்டல, அது ஒரு ஹீரோட இதா இருக்கும். ஹீரோ காட்டக்கூடாது, அப்படியே காட்டாம எல்லாத்தையும் காமிச்சிட்டு கடைசியா ஒரு சின்ன சின்ன பிடிபிட்டா காமிப்பாங்க. அது வந்து ஒரு ட்ரைலரோட ஸ்டைல்னு வச்சுக்கலாமே. நாங்களே ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்றோம், பண்ணும் போதே நாங்க அப்படிதான் இருப்போம். ஹீரோவை காட்ட மாட்டோம், ஃபுல்லா யார் இருக்கா அப்படின்னு காமிச்சுட்டா நாங்க ஹீரோவை கடைசியில தான் காட்டுவோம். அந்த மாதிரிதான் அதே மாதிரிதான் பண்ணீங்க. 1000 கோடி அது எல்லாருமே சொல்லுவாங்க ப்ரோ. அது படம் எப்படி இருக்குன்னு ரிலீஸ் ஆகும்போது தெரியும். அவங்க போட்டுக்கிற ஹார்ட் ஒர்க்காக இருந்தாலும் சரி, படம் நடிச்சிருக்கிறது எப்படி, ஸ்க்ரீன் பிளே வைஸ் எப்படி நல்லா தான் இருக்கும். லோகேஷ் கனகராஜ் ஸ்டோரி வைஸ் ஸ்க்ரீன் பிளே வைஸ் எப்படியுமே நல்லா தான் இருக்கும். எல்லாம் எப்படி அக்செப்ட் பண்றாங்கன்னு பார்த்தா தெரியும். சூப்பரா இருக்குங்க. தலைவர் இன்னும் நிறைய காட்டியிருக்கலாம், ஆனால் காட்டல. அதுதான் ஒரு குறையா இருக்குது. மற்றபடி நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. தலைவர் படம் ஹிட், அவ்வளவுதான், ஒரே வார்த்தை. வேற என்ன சொல்றது. தலைவர் பார்க்குறோம். இவர் அமீர் கான் அந்த கன் ஷூட் நல்லா இருந்துச்சு. அது கொஞ்சம் அது நல்லா இருந்தது. தலைவர் காட்டினது ரொம்ப சட்டலாக இருந்தது. அது ரொம்ப நாள் கழிச்சு அந்த மாதிரி பார்க்குறோம் அவர். அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் நல்லா தலைவர் நிறைய காட்டியிருக்கோம் ட்ரெயிலர்ல. ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்குங்க. சும்மா சொல்லணும், என்னைக்கு அடுத்த வாரம் வரும்னு இருக்கேன் எங்களுக்குலாம். வந்துருச்சுன்னா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தான். 1000 வருமானு எனக்கு சான்சஸ் இல்லை. பிகாஸ் வந்துன்னா நம்மளோட கண்டென்ட் வந்து நார்த் ஆடியன்ஸ் நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐட்டம் சாங்ஸ், அதுக்கப்புறம் ஆக்ஷன்ஸ் இருக்கு நம்ம இதுல. பட் இந்த ஆக்ஷன்ஸ் வந்து அவங்களுக்கு ரிலேட் ஆகுமான்னு தெரியல. இப்போ புஷ்பா எடுத்துக்கிட்டீங்க, மற்ற படம்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல நிறைய கண்டென்ட் ஓரியன்டெல்லாம் இருக்கும். அதுல இந்த சீன்ஸ்லாம் இருக்கும், அடல்ட்ஸ் கண்டென்ட் சீன்ஸ்லாம் இருக்கும். அதனால மோஸ்ட்லி அவங்க பார்ப்பாங்க, வாட்சபிள்ஸா இருக்கும். நம்மளுக்கு வந்து நம்ம கண்டென்ட் ஓரியன்டா பார்ப்போம் சவுத் ஆடியன்ஸ். அது அவங்க விரும்புவாங்க, நம்மளுக்கு தெரியாது. அதனால 1000 crores கிராஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். மேபி 500 அந்த மாதிரி எய்ம் பண்ணும். இப்போவரே நான் பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் என்ன FDFS போகணும் தான் ஆசை, கிடைக்குமான்னு தான் தெரியல. டியூஷனா படம் பார்த்தா தான் தலை தெரியும். இப்போதைக்கு ட்ரெய்லர் ஓகே, எல்லாருமே வந்திருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. ரஜினி சார் நல்லா பண்ணியிருப்பாரு நம்புறோம். இப்போ நம்ம விக்ரம்லையும் பார்த்தோம், கமல் சாரை ஃபர்ஸ்ட் ஹாஃப் காட்டவில்லை, கடைசியில் மிரட்டிட்டாங்கல்ல, அந்த மாதிரி தான் தலை இதுவும். எல்சியூலாம் கனெக்ட் ஆகாது. இது தனியாக அவரே சொல்லிட்டாரு, எல்சியூனா நான் தனியாகவே நான் சொல்லிடுவேன் படத்துக்குன்ட்டு. எல்சியூலாம் தனிப்படமா மாசா இருக்கும். ட்ரைலர் இப்போ தான் பார்த்தேன். ஸோ ரொம்பவே பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. தலைவரோட மாஸ் கொஞ்சம் கூட குறையில இந்த ஏஜ்லயும். ஸோ ரொம்பவே நல்லா தான் இருக்கு. அமீர் கான் சாரும் அவரும் ஒரு 2 ஸ்க்ரீன் தான் வர மாதிரி இருக்கு. அவருக்கும் எந்த அளவுக்கு ஸ்பேஸ் இந்த படத்துல இருக்குன்னு தெரியல. பட் அவருக்கும் நல்ல ஸ்பேஸ் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ அவரும் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் நான், நல்லா ஒரு சில சீன்ஸ்லாம் நல்லா வரும்ட்டு. பட் அவ்வளோ காமிக்கல. மற்றவங்கலாம் நிறையாவே காமிச்சிருக்காங்க. அந்த மலையாள ஆக்டர்லாம் நிறையாவே அவர் தான் ட்ரைலர்ல ஃபுல்லாவே வராரு. பட் நல்லா இருக்கு. லாஸ்டா தலைவர் வந்து சீன்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருக்கு. ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்றதால தான் ஆஃபீஸ் முடிஞ்சு இவ்வளோ நேரம் வரைக்கும் நின்றுட்டு இருக்கேன். சரிங்களா, ஏதாவது ஒரு வழி கிடைக்காதா உள்ள போலாமான்ட்டு. எப்படி ஒருத்தரை இயக்கணுன்றது இதுக்கப்புறம் தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா அவர்கிட்ட இல்லாத ஸ்டஃப் எதுவும் கிடையாது. ஏன்னா ஒரு 660 வரை 3 முடிச்சு பல நடிப்புக்கான பிளாக் பஸ்டர் கொடுத்துருக்காரு. ஜெயிலர் இப்போ ரீசெண்டாக வந்து இது வரைக்கும் எல்லாருமே வந்து பேசுகிறாங்க. நான் 2வது படிக்கும்போது முத்து பார்த்தேன். இப்போ இதையும் நம்ம பார்க்குறோம். கண்டிப்பாக தலைவருக்காக இதுவாகும். பணத்தை வச்சு 650 கோடி 700 கோடி அந்த மாதிரிலாம் வந்து இது பண்ண முடியாது. கண்டிப்பாக இது தலைவருக்காக 1000 கோடி ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். இல்லை படத்துக்கு எப்பவுமே நம்பணும். இப்போ 74 இயர்ஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன் தலைவருக்கு. 74 73 வச்சிங்களேன். எவ்வளோ பேர் வெளியே நிற்கிறான் பாருங்க. இன்னும் வந்து டிக்கெட் கிடைக்காம உள்ள போகாம, ஒரு உள்ள போறதுக்கான டிக்கெட்டை வாங்கிட்டு கூட உள்ள போறது மாதிரி நினைக்கும் போது அவருக்கான ஒரு மாஸ் எப்ப தான் இருக்குது. பட் என்னோட தாட் என்னன்னா, சரி ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்ச் சீக்வன்ஸா இருக்கா, சரி மேபி ரோலெக்ஸ் கேரக்டர் ஒரு ரோல் இன்வால்வ் ஆயிருக்குமோன்னு சொல்லிட்டு டவுட்டா இருந்துச்சு. அந்த எக்ஸ்பெக்டேஷன் தான் நானும் அப்படியே ட்ரைலர் பார்த்துட்டு இருந்தேன். பட் அந்த மாதிரி எதுவும் இல்லை, டோட்டலி டிஃப்ரெண்டா இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஹார்பர் சீக்வன்ஸ், மோஸ்ட்லி ஆக்ஷன்ஸ் தான் பயங்கரமா இருக்கு. டிஃப்ரெண்டா இருக்கு லுக்கே. என்ன சொல்றது, கதையோட டோனும் கலர் பேட்டர்ன் டோனும் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஃபிலிமுக்கு அப்படியே டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்காரு. மாஸ்டருக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கும், ஒரு ப்ளூ ஷேட் வச்சு காமிச்சிருப்பாங்க.
அதே மாதிரி லியோக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெட்டிஷ் ஒரு கோல்டனிஷ் ஒரு ப்ளூ பேட்டர்ன் இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோல்டனிஷ் ஒரு ப்ரௌனிஷ் பேட்டர்ன் இருக்கும். ஸோ ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு டிஃபரன்ஷியேட் பேட்டர்ன் மாதிரி ஒரு இருக்கு. இதுல வந்து இந்த வாட்சோட பேட்டர்ன் இருக்கு. வாட்சோட பேட்டர்ன் பிளஸ் அந்த கோல்டிஷ் கலர்ல அதுக்கு என்ன மீனிங் எனக்கு புரியல எக்ஸாக்டா, பட் அந்த பேட்டர்ன்ல போயிருக்காரு. ஸோ பாக்குறதுக்கே ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. கதை ஜட்ஜ் பண்ண முடியலமா. ஆனால் ஜட்ஜ் பண்ண முடியாத லோகேஷ் கனகராஜ் டெய்லரை செட் பண்ணுவார். அவர் எடுத்த படங்கள்லாம் ஜட்ஜ் பண்ணவும் முடியாது. ஸோ ஒரு டைலாக் வச்சு பார்க்கும்போது ரஜினியோட தம்பி ரஜினியோட ஃப்ரெண்டோட ஏதோ நடக்குது, அவருக்கு பழி வாங்குற மாதிரி இந்த கேங் யாரு, எப்படி அவருக்கு ஆச்சு அப்படின்னு மூவ் பண்ணி நடக்கிற மாதிரி இருக்கும். எல்சியூவில் கரண்ட்டாக தான் சொல்கிறாங்க. கரண்ட்டானா இன்னும் நல்லாயிருக்கும். இது ஒரு கோல்டன் ஸ்மக்லர் கேங்காக இருக்கும், அது ஒரு போதைப்பொருள் கேங்காக இருக்கும். டைலர் என்ன ஒரு ஃபிலிம் பை ஃபிலிம் அண்டு ஏஜுக்கு கம்மியாக இருந்தால் போகுது. அது ஏஜா 75 ஓல்ட் மாதிரி தெரியல. அது நல்லா ஒரு அந்த எனர்ஜி நல்லா இருக்கு. அந்த ஏஜில் வர ஆக்டர் கூட இந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லாக மாசம் நடிப்பாங்கன்னா தெரியல. நம்மளுக்கு கோலிவுட்டுக்கு தலைவர் மாதிரி ஒரு ஹீரோ கிடைச்சி நம்ம எல்லாம் கொடுத்து வச்சுக்கணும். நல்ல படம் நான் நம்புறேன். வெற்றி இடம் 1000 கோடி அடிக்கணும் ப்ரோ, அடிச்சு தான் ஆகணும். ஆனால் 2-3 எல்லாம் போயிட்டாங்க. இருக்குது தலைவர் தான். தலைவர் வச்சு நோத்தினா மட்டும் தான் முடியும். 1000 கோடி எல்லா பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் விலகிட்டாங்க. தலைவர் மட்டும் தான் இருக்குது. அவரை வச்சு அடிச்சாதான் கோலிவுட்டுக்கு ஒரு பெருமை வந்து சேரும். ஆனால் அடிக்கலாம் ப்ரோ, அந்த நிறைய இங்கே அரசியல் இருக்கு ப்ரோ. அடிக்கிறதுக்கு நிறைய அப்படி இப்படியே போயிடும் ப்ரோ. காசு அப்படியே அடிக்கலாம் வாய்ப்பு இருக்கு ப்ரோ.